அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நலமா இருக்கேன். இந்த நவராத்திரி நாள்ல உங்களை நான் வீடியோ மூலமா உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு பூஜை தான். பெண்கள் மட்டும்தான் கொண்டாடணுமா இந்த பூஜை அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனா பெண்களை மையப்படுத்தி பெண்களோட சக்தி உலகத்துக்கு தெரிய வச்ச ஒரு 9 நாள் பூஜை தான் இந்த நவராத்திரி. 10ஆம் நாள் விஜயதசமியோட முடியும். இந்த நவராத்திரி பூஜையில் பெண்களோட சக்தியை பத்தி உலகத்துக்கு புரிய வச்ச நாளுங்கிறனால பெண்கள் அதிக ஈடுபாடோட இந்த பூஜைகளை செய்வாங்க. சில பேர் கலசம் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் கொலு வச்சு பண்ணுவாங்க, சிலர் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதவங்க கோவிலுக்கு போய் பக்கத்துல இருக்க கோவில் வழிபாடு செய்வாங்க. அப்படி கோவிலையும் கொலு வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் பாத்தீங்கன்னா பக்கத்துல எனக்கு கோவில் இருக்கு, நான் போக முடியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா என் வீட்லயும் பாத்தீங்கன்னா நவராத்திரி அந்த அம்மனுக்கு அம்பாளுக்கு நான் பூஜை பண்ணணும், விளக்கேற்றணும்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கும் பதிவிடுறேன். உங்களால முடிஞ்சா இது வரைக்கும் நீங்க நவராத்திரியே நீங்க எடுத்து பண்ணது இல்லைன்னா நீங்க இது எளிமையான ஒரு பூஜையை நீங்க எடுத்து பண்ணலாம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ எண்டுல பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா போற கோவிலோட இன்னைக்கு முதல் நாள் நவராத்திரி அலங்காரத்தையும் காட்டியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பண வசியத்துக்கான ஒரு தாத்திரிய பரிகாரம் அதையும் நான் சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரத்தையும் நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 9 நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்க வீட்லயும் செல்வம் பெருக வேண்டும், கடன் தொல்லை நீங்க வேண்டும் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டு இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த ரொம்ப எளிமையான வழிபாடு தான் சொல்லியிருக்கேன். இது எல்லாராலையும் செய்ய முடியும். அதே மாதிரி அகண்ட தீபம் ஏத்தலாமா, அணையா தீபம் 9 நாள் ஏத்தணுமா, ஏத்தலைன்னா ஏதாவது கஷ்டம் வருமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான விடையும் இந்த வீடியோல இருக்கு. அதனால கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த 9 நாளும் நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பாருங்க. நமக்கு எளிமையான முறையில நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை தான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு காலையில வியாழக்கிழமை நம்ம நவராத்திரி தொடங்குது. அதனால பாத்தீங்கன்னா நவராத்திரிக்கு வியாழக்கிழமை போட வேண்டிய கோலத்தை நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். அந்த கோலத்தை நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு இன்னைக்கு முதல் 3 நாள், அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த இச்சா சக்தியை நான் இன்னைக்கு துர்க்கைக்கு 3 நாள் நான் பூஜைகள் பண்ண போறேன். என்கிட்ட துர்க்கை வழிபாடு செய்யறதுக்கு சிலையோ போட்டோவோ இல்லை. அதனால வெக்காளி அம்மன் போட்டோ இருந்தது. இல்லை உங்க வீட்டுல எந்த அம்பிகை போட்டோ இருந்தாலும் அந்த போட்டோவை நீங்க அந்த மனையில வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விளக்கு ஏத்துறதுக்கு நான் பாத்தீங்கன்னா விளக்குல தான் அம்பாளை ஆவாகனம் செய்ய போறேன். அதனால ஒரு தாம்பூலம், அதுக்கப்புறம் ஒரு அகண்ட தீபம் எடுத்துக்கோங்க. இந்த அகல் விளக்கு நீங்க புதுசா வாங்கினாலும் சரி, இல்ல ஏற்கனவே இருந்ததை சுத்தம் பண்ணி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த தட்டுல பச்சரிசி இல்லைன்னா நெல்மணி இதை நீங்க பரப்பிக்கிட்டு அது மேல கொஞ்சமா துவரம்பருப்பையும் சேர்த்து அது மேலதான் இந்த அகல் விளக்கை வைக்கணும். இந்த அகண்ட தீபம் பாத்தீங்கன்னா சில பேர் 9 நாளுமே அணையாம பாத்துக்குவாங்க. அதுக்கு முதல்ல நம்ம வீட்டுல ஒரு ஆள் எப்பவுமே இருக்கணும். நம்ம எங்கேயும் வெளியே போகாம இருக்கணும். இந்த விளக்க அணையாம நம்ம பாத்துக்கணும். இது மாதிரி நம்மளால முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்படி முடிஞ்சா நீங்க இன்றைக்கு ஈவினிங்ல இருந்தே நீங்க ஏத்தலாம். 6 மணில இருந்து நீங்க ஏத்தி நீங்க 10ஆவது நாள், அதாவது விஜயதசமி அன்னைக்கு நீங்க குளிர்விச்சு நீங்க மலையேற்றி அவங்கள பால் இதெல்லாம் வச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் குளிர்விச்சுக்கலாம். என்னால அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நானும் வெளியில போயிடறனால, வேலைக்கு போறனால என்னால முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடையில நாங்க கோவிலுக்கு போற பிளானும் போட்டிருக்கனால என்னால அந்த விளக்க அணையாம பாத்துக்க முடியுமாங்கிறது சந்தேகம். அதனால பாத்தீங்கன்னா என்னால முடியாதுங்கிறனால நான் அந்த அகண்ட தீபம், அதாவது அணையா தீபம் 9 நாள் நான் ஏத்தல. சரி 9 நாள் தான் ஏத்தணுமா அப்படின்னா இல்ல, கடைசி 3 நாளும் ஏத்தலாம். இப்ப சில சமயம் நீங்க மாதவிடாய் நேரத்துல இருக்கீங்க அப்படின்னா கடைசி 3 நாள் நீங்க ஏத்தலாம். அப்படியும் உங்களால ஏத்த முடியல, அந்த 3 நாள் ஏத்த முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் தான் என்னால ஏத்த முடியும்னா நாளைக்கு நல்ல வெள்ளிக்கிழமை வளர்பிற நாளைக்கு நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்திட்டு அடுத்த நாள் காலையில சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் வர வரைக்கும் அந்த விளக்கு எரியற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி நீங்க படுக்க போகும்போது நைட்டு நீங்க அந்த விளக்குல ஃபுல்லா நல்ல சுத்தமான நல்லெண்ணெய், அதாவது கலப்பு எண்ணெய் எதுவும் இல்லாம நல்ல ஒரு நல்லெண்ணெயா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. அதுல நீங்க முழுசா நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த விளக்கு அணையக்கூடாது. அப்படி அணைஞ்சாலும் நமக்கு ஒரு தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாத்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா இப்ப துர்க்கை அம்மனை நான் இதுல ஆவாகனம் செய்ய போறேன் 3 நாளைக்கு. இந்த 3 நாளும் தொடர்ந்து எரியுமானா இல்ல, நான் இடையில குளிர் வச்சுக்குவேன். திரும்ப சாயங்காலம் நான் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன்.
இன்னைக்கு வந்து கௌரி நல்ல நேரத்துல 12:15 to 1:30 வரைக்கும் வந்து கௌரி நல்ல நேரம்ங்கிறனால அதுல வந்து நான் ஏத்தினேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து சாயங்காலம் 6 மணிக்கு போட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க வந்து செய்யணும்னா இன்னைக்கு சாயங்காலம் செய்யணுங்கிறதுனாலதான் நான் வந்து நல்ல நேரம் பார்த்து இன்னைக்கு வந்து இந்த தீபத்தை வந்து மதியமே நான் வந்து ஏத்திட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு வந்து உரிய மலர் வந்து செவ்வரளி. அந்த செவ்வரளி மலரை வந்து நான் வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட என்ன வாசனை உள்ள மலர் இருக்கோ அந்த மலரால நீங்க வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. மத்தபடி நான் எப்பவும் ஏத்துற விளக்குகள் எல்லாத்தையுமே ஏத்திட்டேன். இப்ப இந்த அகண்ட தீபத்துக்கு வருவோம். இந்த அகண்ட தீபம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தானா இயற்கை சீற்றத்தினால ஏதோ காற்றுனாலேயோ ஏதோ ஒரு இதனால அணைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கால் கை கழுவிட்டு திரும்ப வந்து அந்த விளக்கை வந்து ஏத்தலாம். சில சமயம் நமக்கு வந்து மனசு வந்து சங்கடமாகும், இந்த மாதிரி ஏத்தி அணைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அந்த சங்கடங்கள்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல நீங்க அந்த 9 நாள் வந்து உனக்காக விளக்கு ஏத்துறமா, நீ வந்து 3 நாள் துர்க்கையாவும் 3 நாள் லட்சுமியாவும் 3 நாள் சரஸ்வதியாவும் என் வீட்டுல வந்து இருக்கணும். இந்த விளக்குல வந்து விளக்கோட தாத்பரியமே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி சரஸ்வதி சக்தி இந்த 3 வடிவம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கோட தாத்பரிய தத்துவமே. இதை பத்தின நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். என்னோட ஆன்மீகம் பிளேலிஸ்ட்ல நீங்க எல்லாத்தையுமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. துர்க்கை அம்மனை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளால வந்து தொல்லைகள் வந்து நீங்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவ வந்து அந்த தாய் வந்து அசுரனை வந்து அழிச்சவங்க. எந்த ஒரு கடவுளாலையும் அழிக்க முடியாதுங்கிற பட்சத்துல ஒரு நம்ம இப்ப சிவனால வந்து உருவாக்கப்பட்டு அவங்களால வந்து அந்த அசுரனை வந்து அழிச்ச ஒரு துர்க்கை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துர்கா தேவி அம்மன். அவங்கள ராகு காலத்துல வழிபடுறதுனால எவ்வளவோ நன்மைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி நான் ராகுகால பூஜைக்கு நான் வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி துர்க்கை வழிபாடுங்கிறது வெள்ளிக்கிழமையில நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து எனக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைச்சதுங்கிறதையும் நான் வந்து அற்புதம் செய்த துர்க்கைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு குழந்தை வரம் கிடைச்சதே வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை வழிபாடும் ஒரு முக்கிய காரணம்ங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் 3 நாள் வந்து இந்த துர்க்கை வழிபாடுங்கிறத நான் வந்து செய்ய போறேன். துர்க்கை அம்மனை, அதாவது எங்க வீட்டு பக்கத்துல இருக்க மகாசக்தி மாரியம்மன் கோயில்ல இருக்க அந்த விஷ்ணு துர்க்கை அம்மனை நான் வந்து இந்த விளக்குல ஆவாகனம் செஞ்சு நான் வந்து பூஜை பண்ண போறேன். விளக்கும் நல்லபடியா ஏத்திட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு செல்வம் சேருவதற்காக இந்த நவராத்திரியில ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்றதா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு சின்ன தட்டு தாம்பூலம் எடுத்துக்கோங்க, பித்தளை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஒரு பவுல் கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, இரும்பு யூஸ் பண்ணாதீங்க. இதுல வந்து இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறனால நம்ம வந்து கொண்டக்கடலை இருக்கு பாத்தீங்களா, அது கருப்பு சுண்டலோ இல்ல வெள்ளை சுண்டலோ கொண்டக்கடலை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு உரியது. அந்த சுண்டலை வந்து அதுக்கு மேல வந்து ஒரு அகல் விளக்கோ இல்ல ஒரு சின்ன வெள்ளி கிண்ணி இருந்தா வெள்ளி கிண்ணி, இல்ல வந்து வேற ஏதாவது மண் சட்டி இருந்தாலும் சின்னதா எடுத்துக்கோங்க. நான் வந்து அகல் விளக்கு எடுத்திருக்கேன். அதுல வந்து இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறனால மஞ்சள் வந்து நான் வந்து ஃபுல்லா போட்டிருக்கேன். மஞ்சள் வந்து குருவுக்கு உரியது. அதே மாதிரி சுண்டலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தட்சிணாமூர்த்திக்கு உரியது. அந்த மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தை குறிக்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் உரியது. துர்க்கை அம்மன் கோயிலையும் பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் ரெண்டும் சேர்ந்துதான் வச்சிருப்பாங்க. அப்ப மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா துர்க்கைக்கும் உரியது. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வசம்பு வந்து நீங்க வச்சுக்கோங்க. இந்த வசம்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த வசம்பு இருக்கிற இடத்துல செல்வத்தை வந்து வசியப்படுத்தும். மஞ்சள் வந்து செல்வத்தை குறிக்கிறனால அந்த செல்வத்து மேல இந்த வசம்பை வைக்கும் போது நமக்கு வந்து இந்த பண வசியம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதான் இதோட ஐதீகம். 9 நாளும் இது வந்து அதே இடத்துலயே இருக்கட்டும். இந்த வசம்பை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மஞ்சளை வந்து டெய்லி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த சுண்டலை வந்து 9 நாள் நீங்க குளிர்விச்சதுக்கு அப்புறம் 10வது நாள் விஜயதசமி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது காக்கைக்கு போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஆத்துல அதாவது ஆத்துல விட்டுருங்க, இல்ல கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க. அதனால ஒன்றும் தவறு கிடையாது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 108 போற்றிகள் வந்து நீங்க வந்து படிங்க உங்ககிட்ட இருந்தா. இல்லைன்னா வந்து கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா துர்க்கை தேவி 108 போற்றிகள்னு வரும். அதை வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எழுதி வச்சுக்கிட்டு கூட நீங்க வந்து படிக்கலாம். இந்த 108 போற்றி சொல்லும் போது இந்த நவராத்திரியோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம வந்து ஸ்லோகம் படிக்கிறது, நம்ம வந்து அந்த பாடல் பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உசித்தமானது. இதை வந்து நான் 3 நாட்கள் வந்து உங்களுக்கு துர்க்கையை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து விளக்கு ஏற்றணும், எப்படி வந்து அதை பரிகாரம் செய்யணும், எப்படி அகண்ட தீபம் ஏற்றணுமா, அது எத்தனை நாள் ஏற்றணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து தெளிவாக இருக்கும். ஏற்ற முடியாத பிரச்சனை இல்லை, 9 நாள் அணையாமல் இருக்கணும், முடிஞ்சவங்க ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா என்னால் வந்து விளக்கு வந்து ஏற்ற முடியுமா, ஆனால் வந்து அணையாமல் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனால வந்து நான் வந்து உனக்காக உன்னை நினைச்சு நான் விளக்கு ஏற்றுறேன்,
என் வீட்டுல வந்து நீ காவலா இரு, என் குலத்தை வந்து காத்துரு அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கிட்டு அந்த துர்க்கை அம்மனுக்கு இந்த வந்து பரிகாரத்தை வந்து செய்யுங்க. அந்த துர்க்கை அம்மனை வந்து வழிபாடு செய்யுங்க. தினமும் வந்து நம்ம சேனல்ல இந்த நவராத்திரிக்கு ஸ்பெஷலான சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், எளிமையான பண்ற விஷயங்கள், கொலு வைக்காம நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம், நவராத்திரியோட முழு அந்த பலனையும் கொலு வச்சவங்க எப்படி பெறுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பெற முடியுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த 108 போற்றியும் வந்து நான் ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து பார்த்து பயன்பெறுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொலுவுல வச்ச மாதிரி கொலுல வச்ச நான் வீடையும் அந்த கிருஷ்ணரையும் வந்து வேண்டிக்கிட்டு இன்னைக்கு வச்சிருக்கேன். அதாவது வீடு மனை வேணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடு வாசல் நீ கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டவங்களுக்கு குழந்தை வரத்தை வேணும்னு இந்த கிருஷ்ணரையும் அந்த வீட்டையும் வந்து நான் அந்த விளக்குக்கு பக்கத்துல வச்சிருக்கேன். நீங்களும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. உங்களால முடிஞ்சா 9 நாள் ஏத்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எப்பவும் போல ஏத்திட்டு குளிர் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து திரும்ப ஏத்திக்கலாம். இந்த 3 நாள் கழிச்சு நான் வந்து லட்சுமி தாயாருக்கும் வந்து ஏத்துவேன். அது எப்படிங்கிறது, என்ன மலர் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வரும். இந்த 3 நாள்ல வந்து இந்த ஒரு நாள் துர்க்கை அம்மனை பத்தி சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து துர்க்கை அம்மனுக்கு சொல்ல வேண்டிய மந்திரமும் அவங்களோட ஸ்லோகம், அதுக்கப்புறம் பாட்டு, இது எல்லாமே நம்ம வீடியோல வரும். நீங்க வந்து தொடர்ந்து வந்து பாருங்க. இதை வந்து கேட்டாலே போதும். நமக்கு சொல்ல நேரம் இல்லை, நமக்கு வந்து படிக்க நேரம் இல்லைன்னா இதை வந்து வீடியோவை ஆன் பண்ணிட்டு நீங்க வேலையை பார்த்துட்டு கூட கேட்கலாம். மனசார நினைச்சிட்டு நீங்க வந்து பண்ணுங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்துல பக்கத்துல இருக்க துர்க்கை அம்மன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் விளக்கு ஏத்துங்க. அதுவே வந்து அவங்களோட முழு பலனையும் நமக்கு தரும். கண்டிப்பா வந்து அவங்க நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து 108 போற்றுகள்லாம் சொல்லி இன்னைக்கு நெய்வேதியமா மதியம் பண்ணனால கொய்யாப்பழம் கனிகளும் வைக்கலாம். கொய்யாப்பழம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் வந்து செய்ய போறேன். சுண்டல் வந்து செஞ்சு நான் வந்து நெய்வேதியம் பண்ண போறேன். நீங்களும் வந்து மாலை 6 மணிக்கு மேல எப்ப வேணாலும் வந்து இந்த பரிகாரத்தை, அந்த மஞ்சள் வசம்பு அந்த கொண்டக்கடலை அந்த பரிகாரத்தையும் இந்த ஒரு தீபத்தையும் ஏத்திட்டு நீங்க வந்து துர்க்கை அம்மனை அதுல ஆவாகனம் செஞ்சுட்டு நீங்க வந்து சுண்டலை வந்து நெய்வேதியம் பண்ணி பக்கத்துல இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சின்னஞ்சிறு பிள்ளைகள் வந்து வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அவங்கள வந்து கூப்பிட்டு நீங்க வந்து உங்க வீட்லயே பெண் குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து துர்க்கையா நினைச்சு அவங்களுக்கு இந்த பிரசாதத்தை நீங்க வந்து கொடுக்கலாம். வீட்டுக்கு யார் வந்தாலுமே இந்த 9 நாளுமே நீங்க வந்து வெத்தலை பாக்கு, அதே மாதிரி பிளவுஸ் பிட்டு வச்சு முடிஞ்சா வச்சுக்கோங்க. ஏன்னா தாலி சரடு, மஞ்சள், அட்லீஸ்ட் வர்ற பெண்களுக்கு குங்குமமாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நாங்க போற கோவில்ல இருக்கிற அந்த அம்மளோட அலங்காரம், அதாவது சுயம்பு நாகமணி தேவி அம்மனோட அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் தான் இன்னைக்கு முதல் நாள். சிவனும் சக்தியும் ஒண்ணு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் முதல் அலங்காரம் எப்பவுமே பண்ணுவாங்க. நீங்களும் வந்து இந்த அம்பாளோட அனுகிரகத்தை பெறணுங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அந்த அம்பாள் உங்களுக்கு நல்லதே செய்வாங்க. துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க இந்த 3 நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க.